இந்த ஷூ இருக்கு, இது என் வருங்கால மனைவி வாங்கி கொடுத்தது. இவ்ளோ அழுக்கா இருக்கிறத பார்த்தா செம்ம திட்டுவா. நான் என்னங்க பண்றது? பார்க்ல நடந்து போனாலும், ரோட்ல நடந்து போனாலும், கார்ல ஏறி உட்காந்தாலும் பத்திரமா தான் உட்கார்றேன். அப்படி இருந்தும் கண்ணு மிக்க நேரத்துக்குள்ள அழுக்கு வந்து ஒட்டிக்குது. எனக்கு தெரிஞ்சு கடவுள் இந்த வெள்ளை கலருக்கு சாபம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் எப்ப பார்த்தாலும் இந்த ஒயிட் கலர்ல மட்டும் கரை அதிகமா படுது. ஃபர்ஸ்ட் நானும் தண்ணி வச்சு ஷூவை நல்லா கிளீன் பண்ணி பார்த்தேன். ஆனா அழுக்கு அந்த அளவுக்கு போகல. இந்த வாரம் மறுபடியும் என் மனசுக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுத்த இந்த ஷூவை போட்டுக்கிட்டு அவங்கள பார்க்க போறேன். அதுக்குள்ள இந்த ஷூவை பக்காவா கிளீன் பண்ண பாதி நம்பிக்கையில இந்த சைனீஸ் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். வீடியோல பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் ஷூவை பக்காவா கிளீன் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் உண்மை என்னன்னு தெரியும். இந்த சின்ன டப்பாக்குள்ள ஒயிட் கலர்ல கிரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஸ்பாஞ்சும் இருந்துச்சு. இந்த ஸ்பாஞ்ச்ல கொஞ்சமா கிரீம் எடுத்து ஷூவை தேய்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அழுக்கு கொஞ்சமா போற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் பக்காவா ஷூ கிளீன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஷூ கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு. இது ஷூ கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கிளீனா இருக்குன்னு நீங்களே பாருங்க. உண்மையாவே இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஷூவை எல்லா பக்கமும் நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் தண்ணியில ஒரு முக்கி எடுத்தேன். ஷூ புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ஷூ லவர்ஸ்க்கு இது கண்டிப்பா தேவைப்படும். ப்ராடக்டோட லிங்க் வீடியோல கீழே கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. சியா.